ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மேற்கு வங்க அரசியல் களத்துல மீன் ஒரு சாதாரண உணவாக இல்லாம தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய அரசியல் ஆயுதமா மாறி இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையேயான கடும் பிரச்சார போர்ல மீன் உணவு உரிமை முதல் உற்பத்தி குறைவு வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு உணவு அரசியல் தீவிரமடைஞ்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்க மக்கள் பல நூற்றாண்டுகளாக மீன் உணவுக்கு பழகிட்டாங்க. மேலும் காளி, துர்கா போன்ற கடவுளுக்கும் மீன் உணவுகளை படைச்சிட்டு இருக்காங்க. அங்கு மீன் உணவை சைவமா கருதி உண்ணும் பிராமணர்களும் அதிகம். இந்த மீன் உணவு தேர்தல் பிரச்சாரத்துல பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. உணவு அரசியல் என்பது வட இந்தியாவில் சர்வ சாதாரணமான விஷயம்தான். குறிப்பாக அதிலும் தேர்தல் என்றால் சொல்லவே வேண்டாம். அங்கு நடந்து வரும் உணவு அரசியலின் பின்புலத்தில் பெரும்பாலும் மதம்தான் அடிப்படை காரணமா இருக்கும். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பிரபலமான சிப்பாய் கழகத்தின் தோற்றுவாய் இந்தியர்களின் உணவு கலாச்சாரத்தை ஆங்கிலேயர்கள் மதிக்காம இருந்த காரணத்தால தான் நடந்துச்சு. இப்படி காலந்தோறும் உணவு மற்றும் உடை கலாச்சார அரசியல் இந்திய வரலாற்றுல முக்கிய இடத்தை வகித்து கொண்டே வந்துட்டு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளா இந்தியாவுல உணவு அரசியல் எல்லா தேர்தல்களிலும் ஏதாவது ஒரு வழியில வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஆட்சியை தீர்மானிக்கும் அளவுக்கு உணவு அரசியல் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. கடந்த சில ஆண்டுகளா ராஜஸ்தானே, உத்தரப்பிரதேசம் போன்ற சில மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நிறைய நடந்திருக்கு. இதே போன்றுதான் மேற்கு வங்கத்துல இப்ப மீன் அரசியல் உரத்த குரல்ல பேசப்பட்டு வருது. வர்ற 23 மட்டும் இல்லாம 29ஆம் தேதிகள்ல இரு கட்ட தேர்தல் மேற்கு வங்கத்துல நடைபெற இருக்கு. இதற்கான பரப்புரைகள் அங்கு வேகம் எடுத்து வருது. மத்திய பாஜக அரசின் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி அமைச்சர்கள் மற்றும் RSS அமைப்பை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பரப்புரையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள்னு ஏராளமான அமைப்புகள் களமாடி வர்றாங்க. அதனால தேர்தல் நடக்கின்ற மற்ற எல்லா மாநிலங்களை விட மேற்கு வங்கம் ஒவ்வொரு நாளும் தேசிய அளவுல பரபரப்பாக பேசப்பட்டு வரும். அந்த வகையில தான் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒவ்வொரு மேடையிலும் மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மாநில மக்கள் விரும்பி உண்ணும் மீனுக்கும் முட்டைக்கும் தடை விதித்து விடுவார் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சு வந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநிலத்தின் ஹல்தியா நகர்ல பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசிய பிரதமர் மோடி, மேற்கு வங்க மாநிலத்தின் மீன் வளத்தை முறையா பராமரித்து வளர்ப்பதுல திரிணாமுல் காங்கிரஸ் அரசு தோல்வியடைந்து விட்டதா பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. ஆனா மீன் உற்பத்தி மிகவும் குறைந்து விட்டதாகவும் குறை சொல்றாரு. அதே சமயம் பீகார்ல மீனவர்களின் நலனுக்காக பாஜக பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதால மீன் உற்பத்தி அந்த மாநிலத்துல 2 மடங்காக உயர்ந்துள்ளதா சொல்றாங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மீன் உணவின் தேவை மிக அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஆனால் மேற்கு வங்க மாநிலம் பிற மாநிலங்களிடம் இருந்து மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதா பிரதமர் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காரு. கடந்த 15 ஆண்டுகள்ல மீன் விநியோகத்தை அதிகரிக்கவும் மீன் உற்பத்தியில தன்னிறைவு அடையவும் திரிணாமுல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு விமர்சனம் செய்த மோடி, இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைச்சுச்சுன்னா மேற்கு வங்கத்தை மீன்வளம் மற்றும் கடல் உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற மாநிலமாக்கும் அப்படின்னு சொல்றாரு. மீன் விவகாரத்துல தன்னை விமர்சித்த பிரதமர் மோடிக்கு பதிலடி தரும் வகையில
அகர்பாரா நகர்ல நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பிரதமர் மோடி வைக்கும் மீன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்றாரு. பீகார்ல மீன் உற்பத்தி உண்மையில அதிகரிக்கவே கிடையாது. அதற்கு மாறாக தான் பீகார்ல மீனுக்கான தேவை ரொம்பவே குறைந்து விட்டதே இதற்கு காரணம். மேலும் பீகார் பாஜக அரசு அந்த மாநில மக்களை மீன் சாப்பிடவே விடுறது கிடையாது. ஆனா இங்கே, அதாவது மேற்கு வங்கத்துல மக்கள் சந்தைகளில் மீன் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டு வருவதா மம்தா பதிலடி கொடுக்கறாங்க. முன்பு ஆந்திர பிரதேசத்திலிருந்து இறக்குமதி செய்து வந்த மீன்களின் இறக்குமதி இப்ப நிறுத்திவிட்டத பிரதமருக்கு ஞாபகப்படுத்த விரும்புவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவிக்கிறார். ராஜஸ்தான், பீகார் மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை அந்த மாநில பாஜக அரசுகள் மீன், முட்டை மற்றும் இறைச்சியை சாப்பிட அனுமதிப்பது கிடையாது. அத்தகைய பொருட்களை விற்பனை செய்யும் கடைக்காரர்களை மிரட்டி பாஜகவினர் மூட சொல்லி வருவதா சொல்றாங்க. எங்க வங்காள மக்களுக்கு மீன் சாப்பிடுவது எப்படின்னு பிரதமர் மோடி பாடம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு மம்தா சாடி இருக்காங்க. பாஜகவினர் மேற்கு வங்க மக்களை மீன் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, முட்டையையும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாநில மக்கள் வங்காள மொழியில பேச முடியாது. மீறி பேசினாங்கன்னா நீங்கள் வங்க தேசவர்கள் அப்படின்னு பாஜகவினர் முத்திரை குத்துவாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டுறாங்க. மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் பிரதமர் மோடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் தொடர்ந்து அட்டாக் செஞ்சு வந்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மேற்கு வங்கத்திற்கு பிரச்சாரம் செய்ய வரும் பாஜக தலைவர்களை முட்டை மீன்களுடன் வரவேற்று பிலோ த பெல்ட் அப்படின்ட்டு அடித்து வராங்க. இதற்கு நடுவுல தான் மேற்கு வங்கத்துல கொதி நிலையில இருந்த மீன் அரசியல் அதோடு சூடு குறையாம டெல்லியில பரவிருச்சு. டெல்லி சித்தரஞ்சன் பூங்கா பகுதியில் இருக்கக்கூடிய பெங்காலிகள் மீன் சந்தையை மூட சொல்லி பாஜகவினர் மிரட்டுவதா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகிவா மொய்தாரா குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பா அவர் தனது எக்ஸ் பக்கத்துல வீடியோ காட்சியையும் பதிவிடுறாங்க. அதுல காவி உடை அணிந்த இருவர் கடைக்காரர்களிடம் கடைகளை மூடுமாறு வலியுறுத்துவதும் பதிவாகி இருந்துச்சு. கோவிலை ஒட்டி அமைந்த மீன் சந்தை கோவிலின் புனித தன்மையை சிதைப்பதாகவும் மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் அந்த காணொளியில தோன்றுபவர்கள் கூறுறாங்க. சங் பரிவாரங்கள் மேற்கு வங்கத்துல எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் அப்படின்னு கடந்த 15 ஆண்டுகளா முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தனக்கு எதிரா 4 எதிரிகள் மறைமுக கூட்டணி அமைச்சு களமாடினாலும் மேற்கு வங்க மக்களால திதி என்று அன்புடன் அழைக்கப்படும் மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தேர்தலும் தனது கோல் போஸ்டை மாற்றி அமைத்து வெற்றி அடைஞ்சு வராரு. ஆனா இந்த முறை அவரது வியூகம் வெற்றிக்கு வித்திடுமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு நாளொன்று தான் தெரிய வரும்.